எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னா, சீரியஸாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பொறுமையாக வேலை தேடுங்க. அவசரப்படாதீங்க. உடனே வேலை கிடைக்குதுன்னு எங்கேயும் போக வேண்டாம். ஜாப் ஆஃபர்ஸ் ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்கிறது எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வேலையில் வச்சு சேருங்க. எந்த ஒரு பெரிய கம்பெனிகளும் எம்ப்ளாயீஸ்கிட்ட போய் காசை கொடு அப்போ தான் வேலைக்கு சேர்ப்பேன்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக உங்களோட சிவி மட்டும் போதுமானது. அதை வச்சு தான் அவங்கக்கிட்ட கான்வர்சேஷனே ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த வேலைக்கு தகுதியான ஆளாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. காசெல்லாம் கேட்கவே போகிறதில்ல. அப்படியே ஏதாவது ஒரு காசு வாங்குறது அவங்கக்கிட்ட அந்த வாங்குற மாதிரி இருந்தால் கூட அதை ப்ராப்பராக அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அவங்கக்கிட்ட கொடுத்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி, ஏன்னா அவங்க அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அது உங்கள்கிட்ட ரெசிப்ட்லாம் கொடுத்து ட்ரேசபிலிட்டி இருக்கும். அவங்க ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்கே எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லாமல் இருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஸோ பெரிய கம்பெனி உங்கள்கிட்ட காசு கேட்கவே மாட்டாங்க. ஒரு லாஸ்ட் ஒரு வருஷமாக நான் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். பொறுமையாக தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், அவசரமே படலை. வேலை தேடிக்கிட்டு இருக்கிற நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிவி ரெடி பண்ணிவிட்டு லிங்க்டின்லேயோ, நாக்ரிலேயோ, மான்ஸ்டர்லேயோ, ஃபவுண்டிட்லேயோ, ஷைன்.com அதுலேயோ நம்ம அப்லோட் பண்ணி வைப்போம். அந்த வெப்சைட்லேருந்து ஃபோன் நம்பர் அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எம்ப்ளாயர்ஸ்ட்டேருந்து நமக்கு கால் வருதோ இல்லையோ, இந்த ஃப்ராடுக்கார பயல்கிட்டேருந்து நமக்கு நிறைய கால்ஸ் வருதுங்க. அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது, உண்மையிலே சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ நாசுக்காக பேசுகிறாங்க. அப்படியே இவ்வளவு நல்லவனாடா நீ அப்படின்ற மாதிரி அழகாக பேசி நம்மக்கிட்ட காசை பிடுங்க வழியை பார்க்குறாங்க. சார் நீங்கள் இந்த வேறு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். லிங்க்டினில் போய் நான் ஒரு பயோடெக் கம்பெனியை சர்ச் பண்ணேன். அதை இந்த பதிவு யூடியூப்பில் போடுறதுக்கு காரணமே இது தான். லிங்க்டினில் போய் அந்த கம்பெனியோட பேரை நான் சர்ச் பண்ணுறேன். அதை பற்றி பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம், ஏதாவது ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்து எனக்கு கால் வருது. 5 நிமிஷம் கூட இல்லை, ரொம்ப கம்மி தான். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து கால் வருது. அதே ஸோ கம்பெனியோட பெயரை சொல்லி அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் டீம்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறாங்க. அதுவும் இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா ரொம்ப அழகாக பேசுனாங்கன்னா நமக்கு லைட்டாக கரெக்டாக இருப்பாங்களோ, பெரிய கம்பெனியாக தான் இருக்குமோ அப்படி தோணுதில்ல. அப்படிலாம் இல்லை, பேசுனாங்க. அதுதான் இந்த கம்பெனிலேருந்து நாங்கள் ஹெச்ஆர் டீம்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். ஆமாம்மா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, சூப்பர்மா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எங்கள் கம்பெனியோ, டு யூ ஹேவ் எனி ஐடியா அபவுட் அவர் கம்பெனி அப்படின்னாங்க. உண்மையை சொல்லிட்டேன். இல்லை ஒன்றும் பெருசாக தெரியாமா, நீங்களே சொல்லுங்களேன். அதுக்கும் சொல்ல தெரியல. புரியுது உங்களுக்கு? நம்ம ஒரு கம்பெனி அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் சரி நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னேன். அதுவும் அவ்வளோ பெருசாக சொல்லலை. அவ்வளோ பெரிய கம்பெனி அது. சரி ரைட், எங்கள் கம்பெனிக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரிம்மா, டி நகரில் இருக்குது, வேளச்சேரியில் இருக்குது, சிஐடி நகரில் இருக்குது, பக்கத்தில் அதாவது அவங்ககிட்ட சொல்கிறாங்க, வாய்க்கு வந்தது சொல்கிறாங்க. வித்தின் சென்னைக்குள்ளேயே அவங்க அவ்வளோ கதை விட்றாங்க என்கிட்ட. ஓகே சரிம்மா, நீங்கள் எந்த பிரான்ச்சில் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பிரான்ச்சில் உண்மையை சொல்ல போனால் சென்னையில் அவங்க கம்பெனியே கிடையாது, ஆனால் இருக்குதுன்னு சொல்லி, ஏன்னா நம்மளோட நேட்டிவ் எங்கே, நம்ம இதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கம்பெனிலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, எங்கேனாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சார் மேடம், சேர்ந்துருவோம். அதுக்கு எங்கள் இன்னொரு டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அந்த டீம்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருந்து சார்ஜ் நாமினல் சார்ஜ் ஒன்று வாங்குவாங்க. அது என்னடா நாமினல் சார்ஜு அப்படின்னு பார்த்தா 4999 தான். என்னடா வியர்டாக இருக்குதுன்னு பாரு. ஓகே வாங்கினோம் சொன்னாங்க. சரிம்மா, அப்பாயின்மெண்ட் லெட்டர் என்றைக்குமா வரும்? நீங்கள் காசை கொடுத்த உடனே வந்துடும் சார். உங்கள் டாக்குமெண்ட்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து தரவாக ப்ரொஃபஷ்னலாக பெரிய கம்பெனியில் டீல் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்களாம். ஃபஸ்ட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் காசு வாங்குவோம். நான் உடனே சொன்னேன், இங்கே ஒரு
நீ ஃப்ராடுத்தனம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபோனை இதோடு வச்சிரு, இல்லைன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னேன். அவள் நான் சொன்னதை அவங்க நான் சொன்னதை காதுலேயே வாங்காத மாதிரி மறுபடியும் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் சார் நாங்கள் காசு வாங்குவோம் அப்படின்னுச்சு. அடடா, இதுக்கு காதில் விழல போல். ஏய், நீ ஃப்ராடாக இருந்தால் ஃபோனை வை, இல்லைன்னா கஷ்டப்பட்டுருவேன் அப்படின்னே வச்சுட்டாங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, நிறைய தடவை. ஒரு வருஷத்தில் எனக்கே ஒரு 10-15 கால் வருது. இதோட முக்கியமாக உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். இண்டிகோ ஏர்லைன்ஸ் பற்றி நமக்கு இது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏர்லைன்ஸுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அது நம்ம படிப்பு என் படிப்பு வேறு, அவங்க இது வேறு. அந்த ஏர்லைன்ஸ்லேருந்து கால் வருது, லெட்டர் வருது. இது இமெயிலே டீல் பண்ணுறாங்க. அது ஃபோன் நம்பர் கூட இல்லை. ஃபஸ்ட்டு இமெயிலில் பெரிய பெரிய கம்பெனிஸ் முதல்ல உங்கள்கிட்ட ஃபோன்லேயே பேச மாட்டாங்க, இமெயிலில் அனுப்புவாங்க. தேவைப்பட்டால் வழியே ஃபோன் வரும். இமெயில் வந்துச்சு. நீங்கள் பக்காவாக ஒரு இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேருந்து ஒரு ஆஃபர் லெட்டர் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு போகுது, புதுசாக ஒருத்தங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி லெட்டர் அனுப்புவாங்களோ அதே ஃபார்மெட்டில் ஒரு மெயில் வந்துருந்துச்சு. உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் அப்ளை பண்ணவே இல்லை, என்னடா செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா ஒரு லெட்டர், ஜாப் ஆஃபர். இதோட நாங்களுக்கு ஒரு கிட் அனுப்புவோம். வித்தின் 2 டேஸில் நாங்கள் ஒரு கிட் அனுப்புவோம். இந்த இமெயிலை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கிட் அனுப்புவோம். அந்த கிட்டை நீங்கள் ஒரு இப்போ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிட்டிங்கன்னா நாங்கள் உங்களை வேலைக்கு எடுத்துப்போம் அப்படின்னு போட்டேன். அது பார்த்தாலே காசு கேட்குறேன்னா அதை வெளியே ஃப்ராடுத்தனம் மட்டும் எரிச்சல் ஆகிடுச்சு. இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு ஒரு மெயிலை போட்டேன். இது என்ன சார் இந்த மாதிரி ஜாப் லெட்டர்? அவங்க என்ன சார், நீங்கள் ப்ளீஸ் விசிட் அவர் வெப்சைட், பட் நீங்கள் இதை எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இனிமேல் நடக்காத மாதிரி பார்த்துக்குறோம், நீங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க குறுஞ்செய்தியை அனுப்பிட்டாங்க. இப்போ போய் அவங்க வெப்சைட் பார்த்தா அவங்க வெப்சைட்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க, எந்த ஒரு ஜாப் லெட்டரும் வந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக அதை அப்ரோச் பண்ணுங்கள், ஒரிஜினலாக இல்லையான்ட்டு, எங்கள் கம்பெனி பேரில் நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சீரியஸாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக, உண்மையிலேயே நம்ம அப்ளை பண்ண கம்பெனியில் இருந்ததெல்லாம் லெட்ரு வந்திருக்கா, இல்லைன்னா ஒரு ஃப்ராடுக்கார பையன் நடுவில் வந்துட்டானா அப்படிங்கிறத பொறுமையாக அப்ரோச் பண்ணுங்கள். பொறுமையாக பார்த்துட்டு அதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள்.